ஷஜரத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த உலகத்தில் இருந்து ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழ முடியாது என் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், கல்வி இல்லாமல். இதை அறிந்த இறைவன் என் சோதனையை அறியாமல் இருப்பானா? எனக்கு வரக்கூடிய நோயை, செல்வ இழப்பை, கஷ்டங்களை, சிரமங்களை, பிரிவை என் இறைவன் அறியாமல் இருப்பானா? அல்லது நாம் இன்று உலகத்திலே பார்க்கக்கூடிய எல்லா சோதனைகளையும், பலஸ்தீனில் என்னுடைய சமூகம் படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை, சோதனைகளை, அந்த இரத்தங்களை, அந்த உயிரிழப்புகளை, அந்த பிரிவுகளை, அந்த ஓலங்களை இறைவன் அறியாமல் இருப்பானா? இறைவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்துவதற்கும், இந்த சமூகத்திற்கு அவன் பாவங்களின் காரணமாக தண்டனைகளை கொடுப்பதற்கும். அல் ஈமானு பில் கதரி வல் கைரிஹி வ ஷர்ரி, நன்மை தீமை அனைத்தும் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது. அவன் நாடியதால் தான் இது என்னை வந்தடைந்திருக்கிறது என்பதை முதலில் ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது மருந்து, இறை நினைவை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். இறைவனை உள்ளம் நினைக்க தயாராக வேண்டும். உள்ளத்தின் நோய்க்கு மிகப்பெரிய மருந்து அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ் திக்ரில் வைத்திருக்கிறான், அவனுடைய நினைவில் வைத்திருக்கிறான். ரப்பை ஒருவன் சோதனையில் நினைத்தால் ஃபத்குருனி ஃபத்குரூனி அத்குருக்கும், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நினையுங்கள். ரப்பு சொல்லுகிறான், உங்களை படைத்தவன் சொல்லுகிறான், உங்களை பரிபாலிப்பவன் சொல்லுகிறான், அத்குருக்கும், உங்களை நான் நினைக்கிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நினைத்து விட்டால் உங்களுடைய சோதனைகள் எல்லாம் எம்மாத்திரம் அவனுக்கு நீக்குவதற்கு. உங்கள் நோயில் இறைவன் உங்களை நினைத்து விட்டால் அவனை தவிர வேறு யார் உங்களுக்கு மருந்தை கொடுத்து அந்த நோயை நீக்க முடியும்? செல்வ இழப்பை நீக்க முடியும், பிரிவுடைய கவலைகளை நீக்க முடியும், வாழ்வின் பிரச்சனைகளை நீக்க முடியும்? அல்லாஹ்